காயமை துதைக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் சோதரிக்கிறோம். வருஷக்காய் சோத்திரம் காணிக்கையின் பகுதி, அறிவிப்பின் பகுதி எல்லாவற்றுக்காயமை துதைக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையுள்ள தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தடைகள் எல்லாம் மாற்றி அற்புத அடையாளங்களை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலையும் ஆண்டு கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே ஆளுகை செய்யும்படியாய் தேவ பிரசன்ன மகிமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வதி வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே, ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களும் எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மான கலக்கங்கள் நீக்கியதாலே, எல்லையில்லா பரமானந்தமே, எம்மான கலக்கங்கள்
சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றோ ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றோ ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே,
அவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போவதில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. பாவங்கள் போகவே சாபங்கள் நீங்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போகவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே,
1 முதல் நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். அதாவது மாறி மாறினா ஆண்கள் ஒருத்தர் பெண்கள் ஒருத்தருமா ஒரு வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு பண்டிகை நாள், உயிர்த்தெழுந்த ஆராதனை. அதனால் நீங்கள் வேதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் திறந்து கொள்வோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் வரையில் ஒரு வசனம் சகோதரிகள், ஒரு வசனம் தனிப்பட்ட முறையில் கூட வாசிக்கலாம், இல்லை சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு வசனம் சகோதரிகள். அதனால் மாறி மாறி 20வது வசனம் வரையில் நாம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி ஆரோக்கியே வேளையில் ஆடி ஆனந்தம் வாரீரோ. ஆரோக்கியே வேளையில் ஆடி ஆனந்தம் வாரீரோ. வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எரிக்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எரிக்கும் சக்திகள் பல உண்டு. நாய்கள் இல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவ இல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே. வாரீரோ ஆடி அடைந்த வாரீரோ. தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை ஆரும். தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் தோன்று மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் தோன்று மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே. ஆரோக்கியே யுவேலையில் ஆடி அடைந்த வாரீரோ. ஆரோக்கியே யுவேலையில் ஆடி அடைந்த வாரீரோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனை யோவான்ல வாசம் இல்லையா? ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இதுல மகதலேனா மரியாளை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்க போறோம். ஒரு 4 காரியம். இதுல வாசித்த பகுதியில 2 பகுதி இருக்குது. ஒண்ணு மரியாளுடைய பகுதி, சீஷருடைய பகுதி. அதான் ஆவியானவர் இன்றைக்கு அதுதான் பேசுறாரு. மகதலேனா மரியாளை குறித்து. அதாவது மரியாள் என்றால் அதாவது கன்னி என்று பொருள் வேதத்துல பாத்தீங்கன்னா. அதனால்தான் கன்னி மரியாள் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. மகதலேனாள் மரியாள் அப்படின்றா 3 காரியம் தமிழ் மொழிபெயர்ப்புல சொல்லு. ஒன்று, அவள் கோபுரம் என்று சொல்லுகிறது, துருகம் என்று சொல்லுகிறது, அதாவது மேடை பேச்சு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பேருக்கு அர்த்தம் மகதலேனாள் மரியாள் அப்படின்னு வரும்போது, கோபுரம் அப்படின்னா உயர்ந்த ஸ்தானம்,
அல்லேலூயா. என்னங்க, நீங்க எப்பவுமே நம்ம எப்படி பார்க்கணும்? நம்மள உயர்ந்த உயர்வு, நல்ல உயர்ந்த ஆள். நம்ம எப்பவுமே அதை அப்படித்தான் பார்க்கணும். மகதலேனாள் மரியாள் அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் அப்படி சொல்லுது. இன்னொரு துருகம் அப்படின்னா, அதாவது இந்த துருக்கம் அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே நாம் அடைக்கலமாகிற ஒரு காரியம். கர்த்தருக்குள்ளே நாம் அடைக்கலம் ஆகிற ஒரு காரியம். மூணாவது மேடை பேச்சு அப்படின்னா, இந்த மரியாளை விட மகதலேனா மரியாள் தான் ஆண்டவரோடு கூட நிறைய பேசினான். அவளை 7 பிசாசு ஓட்டினார் ஆண்டவர். அந்த 7 பிசாசை ஓட்டினதுனால அவள் நன்றி நிறைந்த நங்கையாக இருந்தாள், நன்றி நிறைந்த பெண்ணாக இருந்தாள். அதுதான் அங்க சொல்ற. மேடை பேசுனா மரியாளை விட, அதாவது குமாரங்கிட்ட மரியாள் பேசுறதை விட மகதலேனா மரியாள் நிறைய பேசினா. ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டார், நிறைய காரியங்களை செய்தா, நிறைய பணிவிடை செய்தா. சிலுவையில் அறையும்போது பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்தா. அதாவது வழி தெரியாது, ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் உள்ள போக முடியாது, அதனால அழுதா, தூர நின்று அழுதா. இப்போ அந்த மகதலேனா மரியாள் தான் இன்னொரு 4-5 மரியாளை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ ஆண்டவருக்கு 3வது நாள் செய்ய வேண்டிய சடங்காச்சாரத்துக்கு போகிறாங்க. 1வது வசனம் வாசி. என்ன சொல்றார்? முதல் காரியம், வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க. நல்ல கவனிங்க, யாரை நம்பி போனாரோ அவனும் கூட போல. யாரை நம்பி போனாரு? சீஷர்களை நம்பி இந்த கல்லின் மேல என் ஊழியத்தை என்ன பண்ண போறேன், சபையே கட்டுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவன் கூட போல, பயந்து போய் தூக்கி நிற்கிறான். ஆனா 7 பிசாசு ஓட்டின அந்த மகதலேனாள் நன்றி நிறைந்த மகளாக அவள் 3வது நாள் செய்ய வேண்டிய யூத காரியத்தில் செய்ய வேண்டிய 3வது நாள் கடமை. நம்ம சமுதாயத்துக்கு அது அப்படியே பாரம்பரியமா வந்தனா, யாருன்னா செத்துட்டா இண்டுல 3வது நாள் பால் ஊத்திட்டு வரணும்ன்ற கதை சொல்றல. அன்றைக்கு 3வது நாள் கல்லை எடுத்து அந்த கல்ல அறைக்குள்ள வச்சிருக்கிற அந்த பிணத்திற்கு 3வது நாள் தூப வர்க்கங்களோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை மரியாதை கூட செய்யல. அந்த காரியத்தை யாரை நம்பின அந்த சீஷர் கூட செய்யல. அந்த காரியத்தை யாருக்கு, ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு சாதகமாய் பேசி யூதர்களுக்காக அடிபட்டு சிலுவையில் அறைந்தார், அவங்க கூட செய்யல. ஆனா பண்புள்ள மகதலேனாள் மரியாள் இருட்டோட கல்லறையிடத்துக்கு வருகிறாள். அல்லேலூயா. நாம இந்த காரியம் ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில எப்போதுமே அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற காரியமாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவளுக்கு அந்த அவருடைய பண்பு 12 பண்பு போட்டிருக்கு நேரில். அதாவது மகதலேனுடைய நல்ல பண்புகள் அப்படின்னு 12 வரிசை படித்திருக்கிறாங்க வேதத்துல. அதெல்லாம் எடுக்க நேரம் இருக்காது, ஏன்னா 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் பேச முடியாது. பாருங்க, நல்ல பண்புள்ள நல்ல மகள், பணிவிடை செய்கிற மகள், நன்றி நிறைந்த மகளாக இருந்தார். பிரியமானவர்களே, நாம் எப்போதும் இயேசுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். ஆமா, நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். எப்ப பார்த்தாலும் குறை பேசக்கூடாது. என்ன செஞ்சார், என்ன கொடுத்தாரு, என்ன பண்ணார், என்ன, இதெல்லாம் விட்டுட்டு அவர் செஞ்ச அந்த அற்புதங்களை நாம் கண்ணோக்கி பார்த்தா அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான காரியமா இருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் ஆரம்பத்துல சபைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நைட்டுக்கு வீட்டுல போய் கண்ணை மூடி இப்படி மெல்லா கட்சி படுத்து அப்படியே விட்டத்தை பார்த்து ஆண்டவர் சபைக்கு போன நாளை கண் நோக்கி பார். இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், எப்படி வந்திருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது, மனைவி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் கண் நோக்கி பார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை தாழ்த்தி இருக்க மாட்டார், உயர்ந்த சாணத்தில் தான் வச்சிருப்பார். அல்லேலூயா. நினைக்கணும். நாம நினைக்கலன்னா நன்றியற்றவர்களாய் போயிடும். அதனால தான் இந்த மகதலேனா மரியாளை குறித்து அவ்வளவு எழுதியிருக்கிறார். அவ்வளோ சம்பவங்களா அந்த அம்மாவை குறிச்சு தான். கன்னி மரியாள் குறிச்சு கூட எழுதல, அவ்வளவு இல்லை. மகதலேனா மரியாளை பத்தி ஆண்டவர் அவ்வளவாய் ஆசீர்வாதம். அதனால இன்றைக்கு 4 காரியம் இந்த அம்மா குறிச்சு தான் நாம் பேச போறோம். அவ்வளவு காரியம். ஒன்று, அந்த வசனம் அழகா சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? போதும். இப்போ முதல் காரியம் ஒரு வார்த்தை கேட்கிறார். இயேசு வந்துட்டார், கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுற? இந்த கல்லறையில் வந்து யாரை தேடுற? முதலாவது, அவள் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாறினாள்.
அல்லேலூயா. நம்ம எப்போ தேடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரை. நேத்து தேடினது இல்லை, நேத்து வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுறது இல்லை, இன்னைக்கு புதுசா வச்சு சாப்பிடுற மாதிரி எப்போதும் ஆண்டவரை தேடுகிறவள், வேதத்தை வாசிக்கும் போது தேடுகிறவர், ஜெபிக்கும் போது தேடுகிறவர்கள், ஆராதிக்கும் போது தேடுகிறவர்கள், இன்னும் ஆலயத்துக்கு போகும்போது தேடுகிறவள், தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது ஆண்டவரை தேடுகிறவள், இல்ல வேற எங்கேயோ குடும்பத்தோடு போய் எங்க ஒரு சுற்றுலாவோ எந்த இடத்துல போய் அங்க நிற்கும் போது ஆண்டவருடைய அற்புதத்தை அந்த குடும்பத்தை நம்மை பார்த்து எப்படி இருக்குது, அவங்கள விட நாம எவ்வளவு நல்லா இருக்கிறோம், நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எவ்வளவு நேசிக்கிறாங்க, நம்மள அப்பா அப்பான்றாங்க, அம்மா அம்மான்றாங்க, எவ்வளவாய் நேசி, அங்கேயும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதாங்க சொல்றார், யாரை தேடுகிறாய்? முதலாவது தேடினா காலையில போறா, யார பத்தி கவலைப்படல. நம்ம உட்காந்தா அக்கா வரலையா, பிரதர் காணுமே, என்ன சேர் காலியா இருக்குது, அவ யாரையுமே எதிர்பார்க்கல. தன்னுடைய அதாவது இயேசுடைய தாயை கூட எதிர்பார்க்கல. இவதான் முதல்ல போய் நிக்கிறா. ஏன்னா அவர் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அந்த 3ஆம் நாள் எனக்கு செய்ய வேண்டியதான அந்த சடங்கு இருக்குது இல்லையா, அந்த தூப வர்க்கம் செய்யணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணணும் இல்ல, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவதான் முதல்ல ஆளா போய் கல்லறைக்கு போய் நிக்கிறா. பிரியமானவர்களே, முதல்ல இந்த மகதலேனா மரியாள் தேவனை தேடுகிறவளாய் மாறினான். மத்தேயு 7:8 வசனம் ஞாபகம்தா? 7:7 ஞாபகம்தா? மத்தேயு 7:8 வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் என்ன செய்யறானுங்க, கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யும்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேடுகிறவன் கட்டாய் என்ன செய்வாங்க, கண்டடைவான். காலையில தூங்காத, விழித்திரு எப்போதும், அதிகாலை உன் சத்தம் ஆண்டவருக்கு கேட்கட்டும். நீ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு கடவுளுக்கு கொடுக்கல அதெல்லாம் சொல்லாத, சாக்கு சொல்லாத, எனக்கு ரொம்ப டயர்டு சொல்லாத, எனக்கு நிறைய வேலை சொல்லாத, இதெல்லாம் ஆண்டவர் எப்ப விரும்ப மாட்டார். அவர் ரொம்ப டயர்டு அப்படின்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா உன் ஆசீர்வாதத்துக்கு அவரு வழி செய்யாமே போயிட்டு இருப்பார். இன்னைக்கு நீங்க உலகத்தை பாருங்க, முகமதிகளை பாருங்க, இந்துக்களை பாருங்க, ஜெயினர்களை பாருங்க, காலையில ஆண்டவரை தேடுவதற்கு, கடவுளை தேடுவதற்கு என்ன தீவிரிக்கிறார்கள். ஆனா நீங்க வாயிலே வடை சுட்டு என்ன பண்றீங்க, வாயிலே வாழ், ஐயோ அது கஷ்டங்க, அவருக்கு தெரியாதுங்க, நமக்கு எவ்வளவு கஷ்டம், நம்மளால முடியல, ஆமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்துல இப்படி வியாதி உள்ளவர்களா இருக்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லாத. கர்த்தரை தேடுவதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருப்பார். அல்லேலூயா. நாம தேடுகிற ஆட்களா இருக்கணும். மகதலேனா மரியாள் தான் முதல் ஆளா போறா, யார பத்தி கவலைப்படல. நீ ஆண்டவரை தேடுவதற்கு உன் வீட்டுல தூங்கி இருந்து முதல் ஆளா இருக்கணும், போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம். ஆனா நாம நல்லா தூங்கி இருந்து, கர்த்தருக்கு தெரியும் என் கஷ்டம், ராத்திரி எல்லாம் நம்ம ரஜினிகாந்த் படத்தை பார்த்து போட்டு கர்த்தருக்கு தெரியும் என் கஷ்டம், நம்ம ராத்திரி எல்லாம் போனை பார்த்துக்கிட்டு அதை ஓடுற, இந்த ரீல்ஸ் அந்த ரீல்ஸ் அரங்குறையும் ஓடுறது, என்ன ஓடுறது, அவன் ஜாவுறது, ராத்திரி எல்லாம் ரீல்ஸை பார்த்து போட்டு கர்த்தருக்கு தெரியும் என் கஷ்டம் அப்படின்னா அவருக்கு தெரியும், ஆனா ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. தேடு. முதலாவது மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினா தேடுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறியா, தேடுகிற அனுபவம், ஜெபிக்கிறியா, தேடுகிற அனுபவம். சபைக்கு வந்துட்டியா, எதை பத்தி பார்க்க பாடுறாங்களா, நல்ல கையை தட்டி பாடு, நல்ல ஆராதனை செய், நல்ல துதி சோத்திரம் பண்ணு. இந்த அனுபவம் உனக்கு வரும்போது கர்த்தர் தேடி வர. அதான் கேட்டார், அங்க சொல்றார், அவளை நோக்கி சிறியே ஏன் நீ அழுது தேடும் போது ஆவியானவர் பக்கத்துல வந்து, மகளே ஏன் அடற, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், உன் குறை என்ன, ஆண்டவர் கேட்டு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, அழகா சொல்லுவாரு. 2 நாளாகமம் 15 2வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் இருக்குதா பாருங்க. அழகா பேசுறாரு. நீங்க யாரோட இருந்தாங்க, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் என்ன செய்வாருங்க, உங்களோடு இருப்பார். கீழே வாசிங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவாரு. நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வாருங்க, விட்டுடுவார். நிபந்தனை அதுதான். நீங்க அழகா சொல்லிட்டார், 3 காரியம் சொல்லிட்டார். அதுல நீங்க கர்த்தரோடு இருந்தா
அவர் உங்களோட என்ன செய்வார்? நம்ம அவரோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் அவரோடு இருக்கிறோமா? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. தேடுகிற அனுபவங்க. நீ அவரோடு இருக்கிறனா யோவான்ல வாசிக்க வேண்டாம். யோவான்ல சொல்லுவாரு, நீங்கள் என் சீஷரானால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ தேடுற அனுபவம். நான் காலையில தூங்க மாட்டேன். ஐயோ தூங்கிட்டு கட 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 கடான்னு எழுந்து மூஞ்ச கழுவின்னு வந்து சோத்திர ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரேன்னு உட்கார்ந்து அழுவேன். சோத்திரம் அந்த நாளுக்கான காரியத்தை கேட்பேன். ஓ தேடுகிற அனுபவம். அதான் சொல்றார், நீங்கள் அவரோடு கர்த்தரோடு இருந்தாலும் அவர் உங்களோடு என்ன செய்வாரு? இருப்பார். நீங்கள் அவரை தேடினா உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டுட்டா பாப்பா பெரிய கோயிலு அவர் விட்டுருவார். நீங்க அவரை எப்போ தேடிக்கிட்டேனா சங்கீதம் 56:17 சொல்லுவார், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் என்ன பரியந்தங்க? நமக்கு எத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாது. 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம், 110 கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா உன்னுடைய மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமா. இப்ப மரியா மகதலேனாள் ஒரு அனுபவம் என்ன? காலையில கல்லறைக்கு போய் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காய் தேடுகிற ஒரு அனுபவம். தேடுகிறா. நீ தேடணும். ஃபாதர் கூட பாடுவார், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எல்லாரும் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. தேடுகிற அனுபவம். ஆண்டவரை தேடு. காலையிலேருந்து புருஷனை தேடுற மாதிரி, மனைவியை தேடுற மாதிரி, பிள்ளைகளை தேடுற மாதிரி, வேலைக்கு போய் வந்துக்கிற மனைவி வந்துட்டாங்களா, புருஷன் வந்துட்டாங்களா, கண்ணோக்கமா எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுவதற்கு நீ பிரயாசப்படுவாய். ஆனால் உன் வாழ்க்கை சீராகவும் நன்மையா இருக்கு. இவ்வளவு நான் முன்னாடியே சொன்னேன், அவள் உயர்ந்த கோபுரமாய் இருக்கிறார். 2வது துருகமாய் கர்த்தருக்குள்ள தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவளாய் இருக்கிறார். 3வது கடவுளத்துல அடிக்கடிக்குமாய் பேசுகிற மேடை பேச்சாளராய் இருக்கிறார். அடிக்கடிக்கு பேசுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை பண்ணட்டுமா. அடிக்கடிக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, அப்போ மகதலேனாள் 1வது காரியம் தேடுகிறவளாய் இருந்தாள். 2வது காரியம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதே யோவான் 20:16 கொஞ்சம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகே என்று. 2வது இயேசுவை கண்டாள். தேடுறவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. தேடுறவன் என்ன செய்வாங்க? இவ்வாறு அவ தேடிக்கிட்டே இருக்கிறா. இயேசு அவளை நோக்கி மரியாளே. நல்ல கவனம். எப்படி கண்டுபிடிச்சா? இதுக்கு முன்னாடி மேல அங்க 11 அழறா, குனிந்து பாக்குறா. 12 தூதர்கள் சொல்றாங்க, தலைமாட்டில் ஒருத்தர் கால் மாட்டில் ஒருத்தர் உட்காந்து யாரை தேடுற. 13 சொல்றா ஏன் அழுற, அதுக்கு அவள் ஆண்டவரை காணும். 14 சொல்றா அவள் நிக்கிறதை கண்டாள், ஆனால் அவரை தோட்டக்காரர் என்று அவள் என்ன பண்ணிட்டா, யாரோ ஒரு மனுஷனு அப்படி இருந்துட்டா. இப்ப 15வது வரும்போது மறுபடியும் அழுறா. மறுபடியும் அவன் என்ன நினைக்கிறா, யாரோ ஒரு மனுஷன் அவர்கிட்ட ஏசுனார் எடுத்துன்னு போயிட்டாங்க, நீ வச்ச இடம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேக்குறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரே ஒரு வார்த்தை அழகா சொன்னார், மரியாளே. அவ கண்டுபிடிச்சிட்டா, இந்த பேரை என்னை யார் கூப்பிடுவா? என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. உன் மனைவியை பார்த்து கூப்பிடுற ஒரு பேர் வச்சிருப்பில்ல, உன் புருஷனை பார்த்து ஒரு அருமையான பேர் கூப்பிட்டா, எந்த பேரு என்ன தவிர யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு. இந்த பேரு என் மனைவி தவிர என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களே. இந்த பேரு என் புருஷனை தவிர யாரும் கூப்பிட மாட்டாங்களே. இந்த பேரு எங்க அப்பாவை தவிர என்னை யாரும் இந்த மாதிரி செல்லமா கூப்பிட மாட்டாங்களே. இந்த பேரு எங்க அம்மாவை தவிர யாருமே கூப்பிட மாட்டாங்களே. அப்ப எங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றா, இவ அழுதுகிட்டே இருக்கிறா, தோட்டக்காரர்கிட்ட கேட்கிறா, அவர்கிட்ட கேட்கிறா, இயேசு இருக்கிறாரு, எடுத்துன்னு போயிட்டியா, நீங்க என்ன வச்சுக்கிறியா, நான் தூக்கிட்டு வந்துடுறேன், சொல்லுப்பா சொல்லுப்பா. அவர் அப்படியே பார்த்துட்டு இவருடைய அந்த அழுகையும், இவருடைய தேடுதலையும், இவருடைய வாஞ்சையும், இவருடைய தாகத்தையும், இவருடைய எண்ணத்தையும், இவருடைய நோக்கத்தையும், இவருடைய விசுவாசத்தையும், இவருடைய வைராகத்தையும், இவருடைய நம்பிக்கை அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்றார், மரியாளே அப்படின்னு. ஒண்ணு உடனே நினைச்சுடா, குட்ட நிக்கிறவர் யாருங்க, இவ நிக்கிறவர் யாருங்க, இயேசு. உடனே அவர் சொன்னா, அந்த வார்த்தை சொல்ற, அவள் திரும்பி பார்த்து ரபுனி அப்படின்னாரு, போதகரே நான் உம்மா பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேடுகிற அனுபவம் வந்தா கண்டடைகிற அனுபவம் தானாவே வந்துடும். தேடணும். நீ தேடாமையே சொன்னாரு கொடுக்கல 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 அப்படின்னா, கல்யாணம் பண்ணனா ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு எத்தனை இடத்துல பாக்குறோம், லவ் பண்ணிக்கிறோம், பாக்கியவான். அப்படிதானே? ஒரே பொண்ணை லவ் பண்ணி ஊரை சுத்தி வேற வழியில் கட்டி, அது கட்டின பேருக்கு லவ் பண்ற காதலி மாதிரியே இருக்காது. அது அப்புறமா தான் தெரியும். மனைவியா வந்த பேருக்கு நீ என்னை சரியா நேசிக்கல, எனக்கு சரியா நீ அன்பு காட்டல, என்னை நீ விட்டுட்டு எனக்கு வாங்கி கொடுக்கல, பெரிய தகர லவ் பண்ண மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணு பார்த்து தேடுறதுக்கும் புள்ள பார்த்து தேடுறதுக்கு இருக்கிற கஷ்டங்குது பாரு, ஒரு வேளை இந்த காலத்துல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. இப்பெல்லாம் மாப்பிள்ளைங்க எல்லாம் பொண்ணு செலக்ஷன் பண்றது இல்லை, பொண்ணுங்க தான் சரியான கேள்வி எல்லாம் அவங்க தான் நிறைய கேட்கறாங்க. எனக்கு இப்படி இருந்தாதான் பார்ட்னர், இல்லைன்னா அவர் தேவையில்லை, கூட்டி வச்சு பாருங்க. இங்க சொல்ற அந்த வார்த்தை தான் தேடுகிற அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை. அப்போ உன்னுடைய பெயரை ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு இல்லையா? பாவம் செஞ்சு ஆதாம பார்த்து என்ன சொன்னாரு, படுபாவி ஆதாமே எங்க இருக்கிறா கேட்டாரு. என்ன கேட்டாருங்க? அழகா ஏதேன் தோட்டத்துக்கு மறுபடியும் வந்து நிக்கிறார். நம்ம ஆளை காணுமே, இங்க நமக்காக எதிர்பார்த்திருப்பாரு, நமக்காக ஆண்டவரே வாங்க எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரே உற்சாகமாய் வரவேற்கிற ஆளை காணும், இன்னைக்கு எங்க போயிருக்கிறா அப்படின்னு உடனே அவர் அழகா கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே? அவன் பின்னாடி இருந்து சொல்றான், ஆண்டவரே உனக்கு பின்னாடி தான் இருக்கிறேன். ஏன் பின்னாடிக்கிற? நான் வெக்கமா இருக்குது உன்னை பார்க்க. ஏன்டா? நான் நிர்வாணியா இருக்கிறேன். நிர்வாணி நீ யாரா உனக்கு சொன்னது? இன்னைக்கு பாவம் மனுஷனை தேவன் அண்டை விருந்து ரொம்ப தூரத்துக்கு பிரிச்சுன்னு போயிடும் பிரியமார்களே. அப்போ மகதலேனா மரியாள் ஒன்று தேடினார், இரண்டாவது தேடும் போது கண்டடைந்தார். ஒரு வசனம் வாசி பாருங்க, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அருமையான வார்த்தை வாசிங்க. உன்னத பாட்டு எங்க இருக்கு தேடுங்க. உன்னத பாட்டு எந்த இடத்துல இருக்குதான்னு தேர்தா? 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 3:6 இருக்குதா? இல்ல மன்னிக்கு 4வது வசனமா? மன்னிக்கு 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் என்ன செய்த? 3:6டா, யாரா 6:3 போட்டு வச்சுக்கிறது? நான் அவரை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே யார கண்டுட்டாருங்க? நீ தூரம் போனா கூட உன் பின்னாடியே வராரு நேசர். அல்லேலூயா. நீ அதாவது ஆண்டவரே தேடல்னா கூட அந்த காலையில் வந்து வீட்டு வாசல் நின்று தட்டுனுங்கிறார். அல்லேலூயா. நீ வேதம் வாசிக்கலனா கூட அந்த காலில் வந்து மகளே வேதம் வாசியா, இல்ல நாள் என்ன செஞ்சது ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். அதான் கேட்டார், எங்கடா போயிட்டு என்னை எதிர்கொள்ளாம எங்கடா போயிட்டு, என்னை தேடாம எங்கடா போயிட்டு, என்னை கூப்பிடாம எங்கடா போயிட்டு, உடைய முகத்தை பார்த்து சிரிக்கிற ஒரு முகத்தை பார்க்கணும்னு வந்தேன்னு எங்கடா போயிட்டு? உன்னை பார்த்த ஆண்டவர் அவ்வளவா நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு? என் நேசரை நான் என்ன செய்தேங்க? கண்டு அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. நான் என்ன செய்த? விடாம அவரை பிடிச்சுக்கிட்டேன். ஓ மணவாளனே அவ்வளவாய் தேடுறா, தேடணும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாலாம், தேடணும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அப்போ நீ ஆண்டவரை தேடுகிற அனுபவமா இருந்தா கண்டுபிடிக்கிற அனுபவம் லகுவாயிடும். நீங்க நிறைய பேர் தேடுறதே இல்லை. அவர் எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்? நீ தேடினா தானே ஆண்டவரை பார்க்க முடியும். தேடுகிற அனுபவம் இருந்தா தான் காணுகிற அனுபவம் வரும். தேடுற அனுபவமே வரலன்னா காணுகிற அனுபவம் எப்படி வரும்? சோத்துரும் அவ்வளவுதான். நாம் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் மகதலேனா மரியாளுக்கு இருந்தது போல ஒவ்வொரு நாள் அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு வரட்டும். வருமானால் காண்கிற அனுபவம்
நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ஆண்டவரை கண்டு சந்தோஷப்படுகிற அனுபவம். நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தேவதூதர்களை கூட ஆசையா இருந்தாங்களாம், ஆனா நமக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நாம் ஜெபமானா தரிசனமாய் வருகிறா, சொப்பனத்துல வருகிறா, நேரடியா கூட வருகிறா, ஒருவேளை ஊழியக்காரன் மூலியமா வருகிறா, தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறா. எந்த வகையிலயோ நமக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேடுகிற அனுபவம் அந்த காரியம். இரண்டாவது காண்கிற அனுபவம். தேடனா அவரை பார்க்கலாம், தேடலனா பார்க்க முடியாது. மூணாவது அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. மூணாவது காரியம், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் போகவில்லை, நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்துக்கோ உங்கள் பிதாவிடத்துக்கோ என் தேவனிடத்திற்கோ உங்கள் தேவனிடத்துக்கோ ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு. மூணாவது அனுபவம், மகதலேனா மரியாள் கிட்ட தேடுறா, காண்றா. மூணாவது அனுபவம், இயேசுவோடு பேசினாள். அல்லேலூயா. அதாவது தேடனா வருவாரு, வந்தார்னா பேசலாம். பேசுகிற அனுபவம் யாருக்கிட்ட? ஆண்டவரோட, மணவாளனோட பேசுகிற அனுபவம். நீங்க மிஷினரி புத்தகங்கள் எல்லாம் நீங்க ஒருவேளை வச்சிருந்தீங்கன்னா வாசித்து பாத்தீங்கன்னா, மிஷினரிகள் எல்லாம் சின்ன சின்ன வயசுலயே கர்த்தரோட கூட பேசின அனுபவத்தை அவங்க போட்டிருப்பாங்க. 16 வயசுல, 10 வயசுல, 8 வயசுல அந்த மிஷினரியா வந்த அந்த சகோதரர்கிட்ட சகோதரி கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசியிருப்பார். வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது பாரத்தை கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு இல்ல, வேலூருக்கு போங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குது, கட்டார் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மா தான் அந்த ஹாஸ்பிட்டல ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பிரயாசப்படும் போது 16 வயசு. பெரிய ஹாஸ்பிட்டல், இந்தியாவிலே உலகத்திலே பெரிய ஹாஸ்பிட்டல். நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளு கூட வடநாட்டுக்காரனா உள்ள நிறைய பேர் படுத்துட்டு இருப்பான். அவ்வளோ வியாதி. அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா இந்த ஊருக்கு வந்துகிறார், இந்த பிள்ளைகளை கூட்டின்னு வந்துகிறார் மிஷனரியா. அப்போ ஒரே இரவுல 3 மரணம். ஒரு மரணம், ஒரு முகமதிய சகோதரியே அவருடைய புருஷ கூட்டின்னு வர்றார். ஏன்னா அவர் வெள்ளைக்காரு, அவர் படிச்சுக்கிறார். அவர் ஒருவேளை டாக்டர். இந்த டாக்டரா இருக்கிற அவர்கிட்ட, என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, வைத்தியம் பார்க்கணும். அவர் வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. இப்ப அவர் சொல்றார், நான் ஆணா இருக்கிறேன், நான் பார்க்கட்டுமா? அவர் சொல்றார், என் மனைவியினுடைய நிர்வாணத்தை இன்னொரு ஆண் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் கொண்டு போயிட்டார், மறிச்சு போயிட்டார் ராத்திரியோட ராத்திரி. அதே ராத்திரில இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துல ஒரு இந்து சகோதரன் தன்னுடைய மனைவியை கூட்டின்னு வர்றார். ஏன் மனைவியும் இது மாதிரி கர்ப்பவதியா இருக்கிறா, துடிக்கிறா, மகளை கொண்டு வைத்தியம் பார்க்க. அவன் தான் சொன்னார், என் மக படிக்கல, அவ 16 வயசு தான், டாக்டர் இல்ல, நான் தான் டாக்டர், நீங்க ஒன்னும் உள்ள அனுப்புங்க, நான் பாக்குறேன். அவரும் சொன்னாரா, ஐயோ எங்க கலாச்சாரத்துல வைத்தியம் எல்லாம் ஆண்கள் பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா அது ஊர் கட்டுப்பாடு, அது கட்டி விட்டுருவாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுவும் மறிச்சு போச்சு. மூணாவதும் ஒரு மரணம் அதே போல நடந்த போது ஆண்டவர் அந்த உள்ளத்துல பேசினார். இந்த இந்தியாவுல இப்படிப்பட்ட ஆளுக்கு வைத்தியம் பண்றதுக்கு நீ படிச்சுதான் ஆகணும்னு 16 வயசுல அந்த ஐடாஸ் கெட்டர் அப்படின்ற அந்த மகளுடைய உள்ளத்துல பேசினால திரும்ப ஜெர்மனிக்கு போய் அங்க டாக்டருக்காக படிச்சு அங்கிருந்து பட்டம் வாங்கிட்டு வந்து அதே வேலூர் மாநகரத்துக்கு வந்து அங்கே வைத்தியம் பார்த்து பல பெண்களுக்கு வைத்தியத்தை பார்த்து அங்கே பயிற்சி கொடுத்து டாக்டர்களுக்கு நர்ஸுகளுக்கு உருவாக்கி அந்த மருத்துவமனை அந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறான். இன்னைக்கு உலகத்திலே பெரிய மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி. ஹல்லேலூயா. சிஎம்சினா என்ன? கிறிஸ்டியன் மெடிக்கல் சென்டர், அதாவது பெரிய ஹாஸ்பிட்டல், உலகத்திலே பெரிய சிஎம்சி. இந்த அரசாங்கம் பாக்குற மாதிரி எல்லாம் இங்க படிச்சுட்டு டாக்டரை இங்க அனுப்ப அப்படின்ற கதையெல்லாம் அவர் நேரடியாவே அந்த 16 வயசு பிள்ளையோட கூட ஆண்டவர் பேசினாராம். பிரியமானவர்களே, அந்த அம்மா போய் படிச்சு தன் சொத்தெல்லாம் வச்சு டாக்டருக்காக முடிச்சு திரும்பி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் வைத்தியம் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்று தேடுகிற அனுபவம், தேடினா இயேசுவை பார்க்கிற அனுபவம் வரும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிற அனுபவம் வந்தா மூணாவது இயேசு பேசுகிற அனுபவம். ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்யறாங்க?
பேசுவாரு. சோத்ரா அவர் பேசினார், இவர் பேசினார், அதெல்லாம் முன்னோட நேரடியா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசினார். தென் மாவட்டத்துக்கு போனேன்னா, குமுளிக்கு கீழே போனேன்னா, தேனி மாவட்டத்துல பென்னிக்குன்னு ஒரு ஆளுகிறார், கிறிஸ்துவ ஆளு. அவர் சிலங்க வச்சிருப்பான். கேரளாவில் பாயிற நதி அவர் பார்த்தார், ஹெலிகாப்டர்ல சுத்தினார். இவ்வளோ பெரிய தண்ணி போய் சும்மா கடல்ல விழுது, இந்த தண்ணியை திருப்பி விட்டா இந்த தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்தில் 5 மாவட்டம் பயன்பெறுமே அப்படின்னு நினைச்சு ஊருக்கு போய் தன் நகையெல்லாம் சொத்தெல்லாம் வித்து வாங்கிட்டு வந்து கேரளாவில் அந்த முல்லை பெரியார் அணையை கட்டினார். இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம் நம்ம. அவங்களும் அந்த முல்லை பெரியார் அணை தான் தென் மாவட்டத்தில் இருக்கிற மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, அத்தனை தேனி மாவட்டம், அத்தனை டிஸ்ட்ரிக்டையும் வயல் நிலமாய் மாற்றுவதற்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம். அந்த கிறிஸ்துவர் தான் அதை செஞ்சார். அவருடைய சிலையெல்லாம் கூட அங்க வச்சுக்கிறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா, அப்போ முதல்ல காரியம், நீ தேடுகிற அனுபவம் இருக்கணும். தினந்தோறும் வேதம் வாசிக்கிறாள், தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம், தினந்தோறும் கர்த்தரோடு கூட அந்த தேடி ஆராதிக்கிற அனுபவம் இருந்தா நீ கட்டாயம் இயேசுவை பார்ப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடணும். தேடுகிற அனுபவம், காண்கிற அனுபவம் 2. 3வது பேசுகிற அனுபவம். ஒரு வசனம் வாசிப்போம். என்ன சொல்றார் பாரு, மத்தேயு சுவிசேஷம் 28:9 வசனம் என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 28:9 வசனம். அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை என்ன செய்தாங்க? பேசுகிற அனுபவம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இவங்க தலை கவிழ்ந்து கேட்கிறாங்க, ஓடுறாங்க. சீஷர்கள் அறிவிக்க, கர்த்தரை பார்த்துட்டோம், கர்த்தரை கேட்டுட்டோம், கர்த்தர் பேசிட்டு சொன்னாரு, எங்களுக்கு எல்லாம் வெளிப்பட்டுட்டாரு ஓடி சொல்லும் போது அவர் எதிர்க்க வந்து சொல்றார், மகளே வாழ்க. அல்லேலூயா. அதனால அந்த பாட்டு கூட பாடணும். என்ன பாட்டு பாடுங்க? ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஒன்னு தேடுகிறவன், 2வது தேடின போது இயேசுவை கண்டால் காண்கிறவன், 3வது காண்கிறவர் மாத்திரமல்ல அவரோடு கூட பேசுகிறவர்களாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. 2 காரியம், பண்டமாற்று உபதேசம் நடக்கிறது. ஒன்று, இவள் ஆண்டவரோடு பேசுறார், ஆண்டவர் இவளோடு பேசுறார். பெரியமார்களே, நீங்க ஜெபம் பண்ண போனேன்னா உன் ஆண்டவரோடு கூட பேசுங்க, அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து பாருங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் உன்னோட பேச ஆரம்பிச்சிருவார். ஆனா நமக்கு பைபிளே தெரியல. கையில வச்சுக்கிற பைபிள் ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்த வரையில இது வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒருத்தரும் முழுசா வாசிக்கல பாருங்க. அவ வாசிக்கலாம் எப்படி பேசுவாரு? தாவீது யாரு? மோசே யாரு? அவருடைய பிள்ளைகள் யாரு? அவருடைய மனைவி யாரு? அவருக்கு எதுக்காக வந்தார் ஊழியத்துக்கு? எதுக்காக அவர் ஆண்டவர் பைபிள் ஏது வச்சுக்கிறாரு? எதுவுமே தெரியாத நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை வளர்ந்து வச்சிருந்தா எப்படி ஆண்டவர் நம்மோட பேசுவாரு? மகனலேனா மரியாள் தேடுகிறவள், தேடின போது காண்கிறவள், காண்கிற போது பேசுகிறவள். ஆண்டவரோடு பேசுறார். தோட்டக்காரன் நினைச்சு பேசுறார். வா, நீங்க ஏசுனார பாத்தியா? யாரா தூக்கின்னு போயிட்டாங்களா? இப்போ ஆண்டவர் பேசுறார், பிரியாளே நான் தான். அல்லேலூயா. நீ பேசுகிற அனுபவம் அவர் உன்னோடு பேசுகிறார். 4வது கடைசியா அதை சொல்றார். 4வது யோவான் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொன்னாருங்க? நல்லா கவனிக்கணும். முதல்ல தேடினால், 2வது கண்டால், 3வது பேசினால், 4வது அறிவித்தாள். 4வது என்னதுங்க? வேற யாருக்கு இந்த அனுபவம் கிடைக்கல பாருங்க.
யாரை நம்பி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி 12 பேர் மேல, அதிலும் பிரதானமா இருக்கிற பேதுரு மேல ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ அவங்கிட்ட கூட பேசல. முதல்ல 10 மாசம் பெற்றெடுத்த ஈண்டெடுத்த கன்னிமரியாள் கிட்ட கூட பேசல ஆண்டவர். முதல்ல சபை போதகரா இருக்கிற குருமார்கிட்ட கூட ஆண்டவர் பேசல. முதல்ல சாட்டையடி வாங்கின போது சிலுவையிலிருந்து ஒருத்தனை இறக்கி அவரை கொண்டு போய் அவன் வெட்டி வச்சுக்கிற கல்லடியில வச்சு தூப வர்க்கம் போட்டு மூடி வச்சுட்டு போனானே அவங்கிட்ட கூட ஆண்டவர் பேசல. முதல்ல யோசிச்சு பாருங்க. முதல்ல பேசின யாரு? 7 பிசாசு ஓட்டின நன்றி உள்ள நங்கையா இருந்த மகதலேனா மரியாள் இடத்துல ஆண்டவர் பேசினார். இப்போ வார்த்தையை சொல்லிட்டு போறார் கடைசியா, நீ போய் என்னுடைய சீஷர்களுக்கு என்ன செய்ய, கொஞ்சம் அறிவிப்பு கொடுத்துருமா. என்னன்னு, நான் உயிரோட எழுந்துட்டேன், நான் உங்களை போய் கலிலேயில பாக்குறேன், அங்க இருக்கிறேன், நீங்க எல்லாரும் அங்க வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லிடுமா. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தினந்தோறும் தேடுறவங்களா இருந்தா அவரை காண முடியும். அவரை காண முடியும்னா உங்களோட பேச முடியும். உங்களோட பேச முடிஞ்சா உங்க மேல நம்பிக்கை வைப்பாரு, உங்ககிட்ட பொறுப்பை கொடுப்பாரு. அந்த பொறுப்பை கொண்டு போய் பிரதான அப்போஸ்தலருக்கு சொல்லும்படியான காரியத்தை செய்வாரு. கரங்களை தட்டுமா. அல்லேலூயா. அப்போஸ்தலரா இருக்கிற சீஃப் பாஸ்டரா இருக்கிற பேதுருக்கே போய் சொல்றாங்க, மகதலேனா மரியாள் இப்ப அவ சொல்லியிருப்பான், வா ஓ என்ன சும்மா நீ வர, பெண்கள் எல்லாம் வரக்கூடாது யூத குலத்துல, என்ன நீ அடிக்கடிக்கு வர அப்படின்னு கூட சொல்லியிருப்பான். ஆனா இந்த பொறுப்பே யாரு கிட்டக்குது? மகதலேனா மரியாள் கிட்ட போய் சொல்லுப்பா, என்னன்னு இயேசு உயிரோட என்ட்டாருன்னு சொல்லு. ஏன்னா அவன் தூங்கினுக்கிறான், பயப்படுறான். யூதர்களுக்கு பயத்துல கதவெல்லாம் பூட்டி. அடுத்த சப்ஜெக்ட் அது கீழே 18 கீழே நீங்க உள்ள போனீங்கன்னா இப்ப சீசர்களுக்கு பாடம் கத்து கொடுக்குற சம்பவம் உங்களுக்கு சமாதானம் 3 இடத்துல வரும். சீசர்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, பூட்டி வச்சுக்கிறாங்க. யாரு தைரியசாலின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்தாரு பாரு பொறுப்பை. நான் போறேன், நான் பூமியில போயிடுறேன், நீ சபையை கட்டுவீங்க, உங்க மேல என் சபையை கட்டுவேன், உலகம் முழுசும் சபை உருவாகும், உலகம் முழுசும் சீசர்கள் உருவாகும், உலகம் முழுசும் கர்த்தருடைய வார்த்தை பரம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவன் பயந்து போய் பூட்டி வச்சிருக்கிறான். அவனை நான் அடுத்து சந்திக்கிறேன், நீ போய் அவனுக்கு சொல்லு என்ன, கர்த்தர் உயிரோட எழுந்துட்டார். ஒரு வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 22:22 வாசிங்க. சங்கீதம் 22:22 வாசிங்க. உம்முடைய நாமத்தை யாருக்கு? என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை நான் என்ன செய்வேன். இப்போ பொறுப்பே உங்க கையில தாங்க இருக்குது. ஈஸ்டர் என்ன அப்படின்னா, நான் சுகப்பட்டுட்டேன், நான் பலப்பட்டுட்டேன், நான் ஆரோக்கியம் அடைந்துட்டேன், நான் ஆசீர்வாதம் பெற்றுட்டேன், நான் அறிவாளியாய் மாறிட்டேன், என் மேல அபிஷேகம் வந்து விட்டது. இப்போ நான் அடுத்தவனுக்கு போய் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லு. இப்போ நம்ம என்ன பண்றோம், நீங்க முடிஞ்சு போனோன்னு ஆமா பாய்க்கிறாரா பாரு, 1/2 கிலோ கறி எடுத்தாந்துரு, இல்லைன்னா அந்த கறி போய்த்தாந்து, இல்ல இந்த கறி எடுத்தாந்துரு, என்னாவது ஒண்ணு இன்னைக்கு கறி சாப்பாடு முடியணும், நல்லது. ஆனா கறியை சாப்பிடறதுக்கு முன்னாடி ரோட்டு மேல போகும்போது எல்லாருக்கும் சொல்லு, என்னான்னு, ஏசு எங்க போய் வரான்னு காலைல கேட்பாங்க. ஏக்கா எங்க போய் வர? கோயிலுக்கு போய் வர. என்ன சொன்னாரு? ஏசு நல்லவர் சொன்னார், உனக்கும் நல்லவர் தான். அல்லேலூயா. ஏசு என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசு என்ன விடுவிப்பேன்னு சொன்னார், உன்னையும் விடுவிப்பார். அல்லேலூயா. எங்க போய் வர? கோயிலுக்கு போய் வர. இருந்தாலும் 7 மணி வரை அரு நேரத்தை போட்டாரு. என்ன பண்றது, கறி கடைக்காரங்கிறானோ இல்லையோ, என்ன பண்றது, இருந்தாலும் அதே வேலை தான். கோயிலுக்கு போனா கூட இருந்தாலும் திட்டுவான். பேச்சாத, தைரியமா சந்தோஷமா சொல்லு. அல்லேலூயா. சந்தோஷமா பாருங்க. அடுத்த ஒரு வசனம் கூட வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 16:10 வாசிங்களேன். என்ன சொல்றார்? இந்த மரியாள் இடத்துல இருந்து 7 பிசாசை தோரித்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில அவரிடத்துல போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அல்லேலூயா. துக்கப்படுறாங்க, இயேசு மரிச்சிட்டாருப்பா, அவரை நம்பி வேலையை விட்டு வந்துப்பா, அவரை நம்பி படகு விட்டு வந்துப்பா, அவரை நம்பி வேலையை விட்டு வந்துப்பா, அவரை நம்பி அப்பா அம்மா பகசின் வந்துட்டுப்பா, அப்பா அம்மா இல்ல ஊரையே பகசின் வந்துட்டுப்பா, எல்லாரும் விட்டு துக்கம் ஆயிடுச்சுப்பா. இயேசு போயிட்டாரு. உடனே இவ போய் கதவு தட்டி சொல்றாரு, பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் பேதுரு,
இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன ஆயிட்டாருங்க? இயேசு உயிரோடு எழுந்துட்டார். ஆமா, நீங்க அப்படி சொல்லணும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். முதலாவது தேடினால், இரண்டாவது ஆண்டவரோட கூட அந்த காரியம் சொல்லுது. இயேசுவை கண்டால், மூணாவது பேசினால், நானாவது எல்லாருக்குமே அவதான் முதல்ல சொல்றார். நம்ம செய்தியெல்லாம் முதல்ல சொல்றதுக்கு கொஞ்சம் நமக்கு நிறைய பேருக்கு உற்சாகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது சும்மா ஒரு உதாரணம், ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம், தெருவில் போய் முதல்ல கண்டு வந்து ஊருக்கெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவன் இப்படி ஆயிட்டான், அந்த பையன் கொளுத்திக்கிறான், அந்த பையன் செத்து போயிட்டான், அவன் தூக்கப்பட்டிக்கிறான், அதான் போய்க்குது. அப்படி முதல்ல போய் நம்ம சொல்றதுக்கு ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கும் இல்லையா? இருக்குமா இருக்காதா? பின்னாடி சொல்ற எண்ணம் நமக்கு வராது. அப்படிதானங்க? இப்ப இயேசு நல்லவருன்னு போய் முதல்ல சொல்ல. பக்கத்துல ஒரு கைப்பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இயேசு உயிரோட ஏண்டாரு. நாம போகும்போது இயேசு நல்லவருன்னு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா சொல்லணும். மறந்துடாத. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீ இன்னொரு ஆத்துமா ஓடுவா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன் சேரை விட்டு கூட கை தட்டுவோம் எல்லாரும். அல்லேலூயா. சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சொல்லுங்க. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். நாலே நாலு காரியம் சுருக்கமா சொல்லிட்டேன். தேடினால், கண்டடைந்தால், பேசினால், அறிவித்தாள். அல்லேலூயா. உன் கையில கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இந்த 2025 உன் கையில சொல்லிட்டாருங்க. நீ இன்றையில இருந்து தேடி பாரு. தேடினா கட்டாயம் உனக்கு அவர் என்ன செய்வாருங்க? தென்படுவார். தேடு. சொப்பனத்தில் வருவார்னு தேன்னு இருக்காதே. இன்னொரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசி சொல்லுவார்னு தேன்னு இருக்காதே. இன்னொரு பாஸ் எதனா சொல்லுவார்னு தேன்னு இருக்காதே. கர்த்தர் உன்னோட வார்த்தை கூட பேசுவார். அல்லேலூயா. அவர் தேடும் போது பேசுறாருன்னா எப்படி பேசுவார்னு யாருக்கும்? அவருக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனமா பேசி இருக்கலாம். ஆனா நமக்கு தீர்க்க தரிசனமா பேசணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு இது வரைக்கும் தீர்க்க தரிசனமாவோ அடுத்த பாச மூலியமாவோ யாரோ அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு ஆண்டு வெளிப்படவில்லை. நான் எப்பெல்லாம் நொந்து நூலாய் உட்கார்ந்து அழுகிறனோ அப்பெல்லாம் எனக்கு வார்த்தை தான் வெளிப்படுத்துவார். திறந்த உடனே வார்த்தை சொல்லும், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் என்னோட பேசினாரு, முடிஞ்சிடுச்சு, எல்லா காரியம் வாங்கிச்சு. இப்போ கடைசியா அந்த பாண்டிச்சேரியில போய் உட்கார்ந்து அழும்போது, ஆண்டவரே அவன் என்ன ஆண்டவரே ஆபரேஷன் பண்ண, அதாவது லேடிஸ் போற மாதிரி யூரின் போன்னு சொல்லிட்டா, நான் அப்புறமா உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன விட்டுற ஆண்டவர் அப்படின்னு எல்லாம் அழும்போது ஆண்டவர் 23ஆம் சங்கீதத்தை வெளிப்படுத்தினாரு. அந்த 23ஆம் சங்கீதத்துல உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வரலையா? சண்டே கிளாஸில் படிச்ச ஞாபகம் வரலையா? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியோ, என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையோ கிருபையோ என்னை என்ன செய்யுங்க, அதான் கொடுத்தாரு. அதை புடிச்சுக்கிட்டு இருந்த 3வது நாள் டாக்டர் வந்து டக்கு டக்குன்னு என்ன சார் ஏந்துக்கோ சார், 4 டீப் மாட்டிக்குது, எப்படி சார் ஏந்துக்கையா? வீட்டுக்கு போன ஆசை இல்லையா? இப்படிதான் கேட்கிறா. போன ஆசை இல்லையா சார்? போகணும்னு ஆசை தான். எப்படி சார் நேத்து ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து தூக்கி உட்கார வைக்கிற? ஏந்துக்கையா? எழுந்து உட்கார வச்சு கூட கூட்டு இவரை கொஞ்சம் நடக்க வை. நடந்தா சுட்டு சுட்டா ரத்தம் போயின்னு கீழே போகுது, இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் நடு போயிட்டு நடந்து சாயங்காலம் நடந்துட்டு வா. அவ்வளவுதான். ஒரே வாரத்தில் கிளீன் பண்ணி வீட்டுக்கு அமிச்சுட்டா, முடிஞ்சு போச்சு கதை. அவர் சொன்னாரு,
என் சத்துருக்களுக்கு முன்பாக விசுவாசம் இருக்கட்டும். என் தலை என்ன செய்யறாரா? என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் என்ன செய்தாங்க? நிரம்பி வழிகிறது. வாக்கு தத்துவம் அவ்வளவுதான். நேரா பேசுவாரு, அதெல்லாம் கவலைப்பட. எப்படின்னா பேசுவாரு, எந்த வகையிலும் பேசுவாரு. பேசுனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும். 2025 உனக்கு நல்ல வெற்றி உள்ள ஆண்டாக, சமாதான ஆண்டாக, இரக்கமுள்ள ஆண்டாக, சந்தோஷமுள்ள ஆண்டாக, நிறைவான பரிபூர்ணமுள்ள ஆண்டாக அமைய கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மகதலேனா மரியாளை போல தேடுகிற அனுபவம், ஆண்டவரை காண்கிற அனுபவம், ஆண்டவரை பேசுகிற அனுபவம், அறிவிக்கிற அனுபவம் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை வந்திருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, எழுந்திருப்போம்.